சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று முழுக்க முழுக்க செவி கொடுத்து கேட்க வேண்டும். ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானது. உன்னுடைய வாழ்க்கை துணை, அதாவது கேட்பது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை துணையானது ஒருவரை பார்த்தால் அதிகமாக பயப்படுகிறது. ஒருவரை பார்த்து பயப்படுகிறோம் என்றால் ஏதோ ஒரு தவறு உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதுதானே அர்த்தம். நிச்சயமாக இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஒருவரை பார்த்து பயப்படுவது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பயப்படுகின்றவர்களை உன்னால் நிச்சயமாக வழிக்கு கொண்டு வர முடியும் என்றால் அதை உடனடியாக நீ செய்துவிட வேண்டும். சாயப்பா உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ எந்த நாளிலுமே என்னவென்று தெரிந்து கொண்டாயானால் இனி ஒருபொழுதும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் சரி செய்துவிட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலுமே இந்த அப்பா உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நடத்தும் இந்த நேரம் இனி உனக்கான விஷயங்கள் என்று எல்லாவற்றையுமே நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய துணையை பற்றிய தெளிவு முதலில் உனக்கு இருக்க வேண்டும். சாயப்பாவிடத்தில் ஒரு கேள்வி கேட்கின்றேன். கடைசியாக எப்பொழுது உன் துணையிடம் சாப்பிட்டாயா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாய் என்று சற்று சிந்தித்துப்பார். ஒருவேளை நீ அப்படி இல்லை என்றால் உன் கூட ஒரு சிறு குழந்தைகள் இப்பொழுது எல்லாம் இப்படித்தான் நடந்து கொள்கிறார்கள். தன்னோடு இருக்கின்றவர்களுடைய உணர்வுகளை ஒருபோதும் புரிந்து கொள்வதில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. அவர்களை பற்றி ஒரு நொடி பொழுதும் யோசிப்பதும் இல்லை. இப்படியே இவர்கள் இருந்து கொண்டிருந்தால் அவர்களின் துணைக்கு என்ன நடக்கிறது, அவர்கள் என்ன விஷயம் செய்கிறார்கள், எதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாமும் எதுவும் மற்றவர்களுக்கு தெரிந்துவிடப் போவதும் கிடையாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் எப்பொழுதுமே நீ புரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள். உன்னோடு இந்த அப்பா நான் சொல்வதை என்னவென்று புரிந்து கொள்ள முடிகிறதா? சாயப்பாவின் வார்த்தைகளை என்னவென்று என் குழந்தைக்கு தெரிந்து கொள்ள முடிகிறதா? அப்பா சொல்ல வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்றால் இவை ஒவ்வொன்றையுமே நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்க இனி உனக்கு நடப்பது என்றென்றும் நீ எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த நேரமும், நீ உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரமும், அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளையும் சில ஆழமான கருத்துக்களையும் தகவல்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நீ ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நான் நடத்தும் இந்த விஷயங்களை நீ ஒரு நாளும் தொலைக்கக்கூடாது. உடனிருந்து நான் உனக்குள் ஏற்படுத்தும் எந்த ஒரு விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை எந்த நாளுமே என் குழந்தை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எத்தனை விஷயங்களை என் குழந்தை நான் கடந்து வருகிறோம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நாம் கண்டு இதை எல்லாமும் தாண்டி வந்திருக்கிறோம் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெரிந்தும் புரிந்தும் என்னவென்று கவனமாக நாம் இருக்க வேண்டும். நம்மோடு இருக்கின்ற ஒருவருடைய உணர்வுகளை நாம் எப்பொழுதுமே சரியாக மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள் என்ன என்பதையும் அவர்கள் எதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா எப்பொழுதுமே உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் இது போன்ற விஷயங்களில் முதலில் நீ தெளிவு கொண்டு நடக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் என் குழந்தை நீ எதையுமே விட்டுவிடக்கூடாது. உடனிருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு தருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைக்கக்கூடாது. சாயப்பா இருக்கிறேன் என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் புரிந்து கொள். உன் துணையை பற்றிய சில விஷயங்கள் கவனிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது. இவர்களுடைய உண்மையான உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறது. எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை பற்றி நீ சரியாக யோசிக்க வேண்டிய அவசியமும் உனக்கு இருக்கிறது என்பதை மறக்காதே.
என்ன நடந்தாலும் இந்த அப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இவர்களிடம் எப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை கொண்டிருக்கின்றோம், இவர்கள் நமக்கு யார், நாம் இவர்களுடைய உணர்வுகளுக்கு எப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும், அதே நேரம் இவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமும் சரியா தவறா என்பதை எல்லாம் நாம் எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பதும் உன்னை தேடி வருவதும் வாழ்க்கையின் யதார்த்தங்களை என்னவென்று நாம் புரிந்து கொள்வதும் எப்பொழுதும் நமக்கு சரியாக தெரிந்திருக்க வேண்டும். அவர்கள் உன்னை பற்றி புரிந்து கொள்கிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அவர்கள் முழுக்க முழுக்க உன்னை பற்றி புரிந்து கொள்கிறார்கள். முழுக்க முழுக்க உன்னை பற்றி என்னவென்று தெரிந்து கொள்கிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம், இந்த சாயப்பா உனக்கு தருகின்ற இந்த நேரமும் நீ எல்லா விஷயங்களையும் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உடன் இருப்பவர்களை நாம் எப்பொழுதும் நம்பிக்கையோடு தெரிந்து கொள்ள நினைப்பதும் போல இந்த வாழ்க்கையையும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா இருக்கின்ற நேரம் உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டது போல நீ முதலில் சரியாக இருக்கிறாயா என்பதையும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். நீ சரியாக இருந்து உன்னுடைய துணைக்காக நீ பல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்தாக வேண்டும். ஏதேனும் சரித்திரம் இருக்கிறதா என்று சற்று சிந்தித்துப்பார். நாம் விட்டு கொடுக்கின்றோமோ அவர்கள் நமக்கு விட்டு கொடுக்கிறார்களோ என்பதையெல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நின்று நான் பேசுகின்ற இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலுமே நாம் நம்மோடு இருக்கின்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன தேவை, எது தேவை என்பதனை எல்லாம் நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலும் நமக்குள் தோன்றிய ஒவ்வொரு விஷயங்களையுமே நாம் எப்பொழுதும் போல நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் இந்த நேரம் எல்லாமுமாக உன்னை தேடி வந்து நான் பல உண்மைகளோடு உன்னை வழி நடத்துவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா சொல்வது போல உன்னுடைய துணை பயப்படுகின்ற விஷயம் சற்று ஆபத்தான விஷயம்தான். இத்தனை நாளும் இதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டு இப்பொழுது அப்பா சொல்லவில்லை என்றால் நீ என்னென்னமோ இதை என்னவென்று கண்டு கொண்டிருக்க மாட்டாய். இன்னமுமே இதை என்னவென்று நீ யோசித்திருக்க மாட்டாய். உனக்காக நான் இருக்க இந்த காலம் இனி ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதை நான் நம்புகிறேன். என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய் என்றால் வாழ்க்கை முழுமையிலுமே உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்றால் இனி உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக நான் வருவதும் உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதும் உன் துணையை பற்றிய குறை அல்ல, உன் துணையை பற்றிய விஷயம். இது உன் பக்கம் நடந்திட்ட ஒரு தவறு என்பதனால்தான் அவர்கள் ஒரு சிக்கலில் சிக்குவதற்கு நீ காரணமாக இருந்திருக்கிறாய் என்பதனால்தான் என் குழந்தையே, பொதுவாகவே நாம் ஒவ்வொருவரோடும் பேசுவதற்கு துணை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாழ்க்கையில் கடவுள் துணை என்ற ஒன்றை படைத்திருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தெய்வம் கொடுத்திருக்கும் பொழுது அந்த துணையினுடைய அன்பை முதலில் நாம் சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எந்த நேரத்திலும் அன்போடும் ஆதரவோடும் நாம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதை நாம் செய்யாமல் என்ன நடத்தி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இந்த வாழ்க்கையில் நாம் எந்த விஷயத்தை செய்திருக்கிறோம் தெரியுமா? நம்மை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் நாம் துணையாக இல்லாமல் அவருக்கு நாம் மேலும் மேலும் பல கஷ்டங்களை கொடுத்திருக்கிறோம். மனதில் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் அவர்கள் குழம்புகின்ற ஒரு நிலைக்கு நாம் அவர்களை தள்ளி இருக்கின்றோம். இப்படித்தான் நாம் அவர்களை வைத்திருக்கிறோம் என்றால் நிச்சயமாக இது மிகவும் தவறான ஒரு காரியம் அல்லவா? அவர்கள் யாரிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் தன் வாயில் அதாவது எதையும் போட்டு விடாமல் தன் மனதில் எதையும் வைத்திருக்காமல் மற்றவரிடம் இதை சொல்லி விடுகிறார்கள். அதாவது என்ன பேச வேண்டும், அதை எப்படி பேச வேண்டும் என்று கூட தெரியாமல் சுற்றி இருப்பவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை நடப்பதை பற்றியும் அதே நேரம் ஒருவர் சொல்வதை இன்னொருவரிடம் சொல்லியும் இவர்கள் எதையாவது மற்றவரிடம் பேச வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது இவர்கள் பேசிய ஒரு விஷயம் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதனால் இவர்கள் பயப்படுவது யாருக்கு தெரியுமா? இவர்கள் இது போன்று நடந்து கொண்டதனால் அந்த இடத்தில் இவர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. இவர்கள் பேசிய விஷயங்களில் அங்கு ஒரு சோதனை காலம் வந்திருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது அந்த நேரத்தில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது நீதானே. அவர்கள் உன்னை விட்டு தள்ளி இருந்து இந்த தவறை செய்திருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தது நீதானே.
எப்பொழுது அன்பையும் அரவணைப்பையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து அவர்களோடு இருப்பதை உணர்ந்து இருந்தால் எதையுமே என்னிடம் சொல், நான் உன்னை பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறேன் என்று நீ சொல்லியிருந்தால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் அவர்கள் எதையுமே உன்னை தாண்டி வேறு யாரிடமும் சொல்லி இருக்க மாட்டார்கள். இப்பொழுது இதை எல்லாமும் இவர்கள் உன்னிடத்தில் சொல்லாமல் மற்றவரிடம் சொல்லி சொல்லி இப்பொழுது பிரச்சனைகளில் சிக்குகிறார்கள். சொன்னது புரிகிறதா? உண்மையில் உன்னுடைய துணை வேண்டுமென்றே எதையும் செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு தவறை செய்ததும் கடவுளுக்கு பயப்படுகிறார்கள். இந்த தவறுக்காக தெய்வம் நம்மை தண்டித்து விடுமோ என்று நினைக்கிறார்கள். அப்படி என்றால் இவர்கள் தெய்வத்தினுடைய அன்பை பெற்ற குழந்தைகள் அல்லவா? தெய்வத்தினுடைய நம்பிக்கையை பெற்ற குழந்தைகள் அல்லவா? இதையெல்லாமும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். சாயப்பா இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கான மாற்றங்களை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். உன் துணையை பற்றி எந்த ஒரு தவறான செய்திக்காகவும் அப்பா வரவில்லை. அவர்களுக்கு நீ நிச்சயமான ஒரு அன்பையும் நம்பிக்கையும் கொடுக்க வேண்டும் என்று தான் அப்பா சொல்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.